கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலும் ஒழியாது. 1 கொரிந்தியர் 13:8. அன்பு ஒரு காலும் ஒழியாது. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அன்பு எப்பவுமே ஒழியாதுன்னு சொல்றாரு. ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்களா, ஏசப்பா என்னை இன்னும் நேசிக்கிறாரா? நான் பாவம் செஞ்சுட்டேனே, அவ்வளோ பாவம் தெரிஞ்சும் நான் பாவம் செஞ்சுட்டேனே, ஏசப்பா என் மேலே வைத்த அன்பு இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஏசப்பா உங்க மேலே வைத்த அன்பு இன்னும் இருக்குது. எப்படி உங்களை ஆரம்பத்தில் நேசித்தாரோ அதே மாதிரி தான் இப்போ உங்களை நேசிக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அந்த அன்பு வேணுமா உங்களுக்கு? அந்த அன்பு வேணும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த அன்பை உணர்றதுக்கு அவர் எப்போவுமே உங்களை நேசிக்கிறாரு தான். ஏற்றுக்கிறாதான் நேசிப்பாரு இல்லை, அவர் எப்பவுமே நேசிக்கிறாரு. அதை உணரணும் அப்படின்னா அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை மேலே வைத்திருக்க அன்பு அளவே இல்லாதது. அது எப்போவுமே அழியாது, எதுவுமே மாறாது. மாறாத அன்பு அது ஒன்று மட்டும்தான். ஏசப்பா பிடிச்சுக்கொள்ளுங்க. ஏசப்பா உங்களை மாற்றி, உங்கள் வாழ்க்கையை மாற்றி சாட்சியாக நிறுத்துவார். ஆமென்.